எங்களுக்கே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது இப்போ நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக எதனா போயிட்டு வந்தோம்னாக்கா, தம்பி எங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க டவுட் இருக்குது, எங்கள் வீட்டில் ஏவல் எதனா பண்ணியிருக்காங்க டவுட் இருக்குது, தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம், என்னென்னு தெரியலப்பா, ஏன்னா அறிகுறிகள் தென்படுமாப்பா வீட்டில், கேட்டு சொல்ல முடியுமாலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்காக உங்களோட பதிலுக்கா வீட்டில் மாந்திரிகம் இப்போ அந்த மாதிரி மாந்திரிகம் இருக்குது வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ என்கிட்ட வரவங்க இங்கே வந்துட்டு போனாலும் தெரிஞ்சிடும். இங்கே இப்போ இங்கே வர போகிறாங்க, நாளைக்கு இங்கே வர போகிறாங்க வச்சுங்களேன், அதுக்கு முந்தின நாளே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு கிணறுல காட்டிட்டோம், மிரட்டும் அவங்கள போவாதீங்க சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. சிலவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு போகிறாங்களே, இப்போ கன்சல்டிங் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் தெரிஞ்சிடும். எப்படி அது தெரியும்? ஆக்சுவலாக அடிக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஓடி நிற்குது, எவ்வளோ பண்ணி அதை அப்படியே கொண்டு வரணும் முன்னாடி. யாரும் உங்களுக்கு எப்போ பண்ண 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பான், ஆனால் நீ நினச்சிட்டு பக்கத்து இருக்காருந்தான் உன்னை பண்ணியிருப்பான்னு. ஆனால் அவன் நல்லவன், அவன் எதுவும் பண்ணிக்க மாட்டான். ஆனால் 10 வருஷம் பண்ண பார்த்தியா, அதோட அந்த பிரச்சனையால் தான் பக்கத்தில் சண்டை போட்டு இருப்பேன். ஆனால் நீ நினைப்ப அவன் தான் பண்ணி அவனை பண்ணுவேன், சம்மந்தம் மேலும் அவனுக்கு பண்ணி நிற்பேன். ஆமாம், அந்த ஆணி வேறு முதல் கொண்டு எடுத்துருவான் இந்த அம்மா. அதாவது நீ எங்க உன் பிரச்சனை ஆரம்பிச்சது, அந்த பிரச்சனை கலைற சக்தி இந்த மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் உண்டு, அந்த பத்திரகாளிக்கு மட்டும்தான் உண்டு. புரியுதா உங்களுக்கு? வீட்டுல இது போல நம்மளுக்கு பண்ணிருக்காங்க அறிகுறிகள் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அதுதான் கிணவு காட்டினே இருக்கும். ஃபர்ஸ்ட் கிணவு காட்டிடும், அதுக்கப்புறமா அவசகனங்கள் தப்பா நடக்கும். வீட்டில் இருக்கிற ஜீவராசிகள் ஒன்னொன்னா இறந்து போகும். அது வீட்டில் இருக்கிற திடீர்னு வந்து அசம்பாவிதம் நடக்கும், அதாவது மரணங்கள் சம்பவிக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். எல்லா விதமான துர்த சக்தியுமே நம்மளை சுற்றி நடக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி எது பெருசாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, நேரம் காலம் என்பது வேறு. இப்போ நேரம் சரியில்லை என்பது வேறு, கிரகங்கள் சூழ்நிலை அது வேறு. பட் ஆனால் மாந்திரிகம் என்பது உன்னை அடியோடு அடிக்கிறதுக்கு முற்படும். அது ஏன்னா எத்தனை அளவுக்கு தெய்வ சக்தி இருக்கோ அத்தனை அளவுக்கு மாந்திரிகத்துக்கு பலம் உண்டு. அதை அடக்கிற ஒரே சக்தி மகா காளி மட்டும்தான். அதனால தான் காளியை வந்து எப்போவுமே வந்து கோவிலுக்குள்ளேயோ இல்லை வேற எங்கே வச்சு அடைச்சி வைக்க முடியாது. அவளால் அடைச்சி இருக்கவும் முடியாது. அந்த பவர், அந்த வைப்ரேஷன், இப்போ இந்த அம்மா இப்படி வச்சுக்கிறோம், இந்த அம்மா இப்படி வச்சுக்கிறோம், அவளோட அந்த ஃபோர்ஸ் பாருங்க. இவங்களை எப்படி பார்க்குறீங்க, இவளோட அந்த தோற்றம் எப்படி இருக்கு, புரியுது உங்களுக்கு? அந்த விசாலமாக இருக்கும், எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் போ அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த நகம் முடி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகம் பழிக்கும். சம்மந்தப்பட்ட இப்படி வேணால் பழிக்கும். அதாவது நகம், முடி, நீ போட்டிருக்க துணி, அதாவது நீ யூஸ் பண்ண துணி, பெண்களாக இருந்தால் மாதவிடாய் வருதுல்ல அது, ஆணுங்களாக இருந்தால் நீங்கள் செக்ஷுவல் பண்ணிவிட்டு அந்த விந்து இருக்குல்ல அது, எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு பொருள் வேணும் கண்டிப்பாக. ஏதாவது அதாவது மாந்திரிகம் கெட்டது பண்ணவங்க சொல்கிறேன் நான். இப்போ கெட்டது உனக்கு பண்ணியிருந்தா அந்த மாதிரி எதுவுமே எந்த பொருளுமே எடுத்தா நீ காலி. புரியுதா உனக்கு? அதாவது நான் சொல்கிறது கரெக்டான மாந்திரிகம் பண்ணுறவங்க. இந்த மாதிரி சும்மா 1 மாதத்துல 2 மாதத்துல முளைஞ்சி வரவங்களை பற்றி நான் பேசலப்பா. நான் சொல்கிறது இப்போது நல்லா பெர்ஃபெக்டாக, அதாவது குருமார்கள் மூலியமாக, அந்த குரு வழிபாடு மூலியமாக அந்த பூஜைகள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆளுகிட்ட போனால் நீங்கள் எல்லாம் காலி ஆடுவீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போது அவனுங்க எந்த மாதிரி கூட பண்ணியிருக்கட்டும், இப்போ நம்ம வந்து ஃபுல் கிளியரிங் டிபார்ட்மெண்ட் நம்மளுது வச்சு எடுத்து அப்படியே பீஸாக எடுத்துருவோம். நம்ம என்ன அந்த மொத்த ஆணி வேர்லேருந்து எடுத்து நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் வந்து பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுப்பாங்க, அதை மொத்தையும் பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு பார்சல் அமைச்சிருவேன் நான். எங்கேருந்து வந்ததோ அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். வந்ததில் ஒருத்தர் கூட ஏமாற்றம் அடைஞ்சது இல்லையா? கிடையவே கிடையாது. மாந்திரிகோட பலம் அந்த மாதிரி, ஏன்னா பூஜையோட சக்தி அந்த மாதிரி. அந்த பூஜை நின்று பேசும், அப்படியே நடுங்குவாங்க எல்லாருமே. அப்படி ஒரு இது உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த பூஜையோட சக்தியை. அதுக்கு ஒரு நாள் வந்தவங்க அமர்ந்து இதெல்லாம் பண்ண. ஆமாம், கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிப்பேன், நைட்டு 12 மணிக்கு முடிப்பேன் நான். மறுநாளை காலையில் மதியானம் 12 மணிக்கு ஆடு பலி கொடுத்து 4 மணிக்கு அம்மாவுக்கு நைவேத்தியம் ஆகிடும். 5 மணிக்கெலாம் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. 3வது நாள் சுடுகாட்டு பூஜை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கோயிலுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு, சுடுகாட்டில் இருந்த மாதிரி. ஆமாம், அந்த 3 நாள் பூஜை அப்படி வேகமாக நடக்கும். கொஞ்சம் கூட தடைபடாது, கொஞ்சம் கூட ஒரு இதுவே நிற்காது. அது அவ்வளோ ஒரு சக்தி. இங்கே சொல்ல எனக்கே வீட்டுக்கு போனதும் இந்த அம்மா கும்பிடணும் போல இருக்குது. அக்கா, அடுத்து இந்த வராகி அம்மன், ஏன்னா இந்த கடவுளை பற்றி இப்போ தான் பல பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோயிலுக்கு போனால் கூட வராகி அம்மன் சிலை இருக்கும், ஆனால் மற்ற சிலைகளோடு கம்பேர் பண்ணுறப்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. கேட்கும் போது சில பேர் அங்கே குருலாம் சொல்லுவாங்க, இல்லை சக்தி அதிகம்ப்பா, அதுவும் இல்லாமல் கேட்டால் யார் கேட்டாலும் உடனே வரத்தை கொடுக்குற கடவுள், கெட்டவன் கேட்டாலும் கொடுத்துரும், நல்லதை கேட்டால் கொடுத்தோம், அதனால தான் ஓரமாக சின்னதாக வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் போனால் அதே போல் வராகி அம்மன் சிலையை பார்க்க முடியும். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சோழர்கள் கூட வராகி அம்மனுக்கு பலி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ராஜராஜ சோழன் குலதெய்வம் வராகி. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன, உனக்கு உங்கள் அம்மா அப்பா செய்கிறது வேறு, உன்
உன்னோட ஃப்ரெண்டுக்கு உங்கள் அம்மா அப்பா செய்யறது வேறு, ரோட்டில் போகிறவனுக்கு உங்கள் அம்மா அப்பா செய்யறது வேறு. வித்தியாசம் புரியுதா உனக்கு? வித்தியாசம் புரியுதா உனக்கு? உனக்கு உங்கள் அப்பா செய்யறது வேறு. எப்படி செய்வாங்க? முழுமையாக இருக்கும், அதில் ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே லக்ஸுரியாக இருக்கும். உன் ஃப்ரெண்டுக்கு அதை விட கொஞ்சம் ஒரு படி கீழே தான் இருக்கும். பிள்ளைக்கு கொடுக்காம அங்கே கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்தாப்பா என்னமோ கிடச்சது கொடுப்பாங்க. வித்தியாசம் புரியுதா? இப்போது அந்த பையனுக்கு மட்டும் அவங்க அம்மா அப்பா அப்படி செஞ்சாங்களே, எனக்கும் நீங்கள் அப்படி பண்ணணும்னு நினச்சா கொடுக்க மாட்டாங்க. அதுதான், அது மகா முட்டாள்தனம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாராகி சப்த மாதாக்களோட மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். வாராகியை தனித்து வழிபாடு பண்ணக்கூடாது. அப்படி வாராகியை தனித்து வழிபாடு பண்ணணும்னா இன்றைக்கி எத்தனையோ பழமையான கோயில்கள் இருக்குது. அத்தனை கோயிலுமே தனியாக வாராகி வச்சுருப்பாங்களே, ஏன் வைக்கல? ஏன்னா வாராகி முழுக்க முழுக்க பேய் பிசாசுக்கு சொந்தக்காரி. காஷியில் அவள் தான் காவல். சந்துக்கு சந்துக்கு தெருக்கு தெருக்கு போயிட்டாவ பேய் பிசாசுங்களை வலிச்சுன்னு வந்து உட்கார வச்சு பூத பேத பிசாசுங்களுக்கு சாமி அவள் காவல் தெய்வம். அங்கே எப்படி கால பைரவர் வந்து அங்கே காவலோ, இந்த அம்மா வந்து அங்கே கேட் மாதிரி வாட்ச்மேன். நேபாள்காரங்களாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? நம்ம சந்தை வந்து தட்டிக்கிட்டே வருவாங்களே, கூர்க்கா, அந்த மாதிரி அந்த அம்மா அங்கே காஷியில். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவ்வளோ பேசுகிறாங்களே, எல்லாரும் காஷிக்கு அனுப்பு. போயிட்டு வாராகி போயிட்டு எத்தனை மணி நேரம் ஓப்பன் பண்ணாங்க பார்த்துருப்பா. காலையில் 4:30 மணி இல்லைன்னா 5 மணி, 8:30 மணிக்கெலாம் க்ளோஸ் அந்த அம்மா. உனக்கு 24 hours கூட அந்த அம்மா உங்களை பார்க்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற சாமியை நீங்கள் வந்து என்னென்ன பண்ணின்னுக்கிறீங்க? எப்படி அவள் வந்து உங்களுக்கு வருவா? நான் கேட்குறேன். வாராகியே கும்பிடுற நீங்கள் காளி, அப்போ காளிக்கிட்ட வரலாம்ல. காளியாச்சு 24 hours உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உட்காந்து. கல்கத்தா ஃபுல்லாக காளி தானே, காஷி ஃபுல்லாக காளி தானே. அவளை எப்போவுமே இவ எடுத்து கொடுக்குறவ இவகிட்ட வரதுக்கு யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு பயப்படுறாங்க. வாராகி இவளோட அம்சம், இவளோட தன்மை, அவளோட செக்யூரிட்டி. அவள் வந்து படைத்தளபதி. ராஜராஜேஸ்வருக்கு படைத்தளபதி. பிச்சு எரிஞ்சு போயிட்டே அவளுக்கு. அவள் சாஃப்ட், அந்த கார்னர் சாஃப்ட் கார்னரே இல்லாத சாமி வாராகி. எப்படி தெரியுமா? நீ கரெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும், நீதிமான இருந்தால் தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ அந்த தன்மையிலேருந்து ஒரு பாயிண்ட் வந்தாலும் உன்னை பிச்சு எரிஞ்சு போட சொல்லிடுவா. காளி அப்படி கிடையாது. ஏய், எங்கே வந்திருக்கிற? யாராக இருந்தாலும் என் புள்ள என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். நீ வந்து அவனுக்கு வந்து சொல்லாத, கிளம்பு சொல்லிடுவா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வராகி அகல பாதாளத்தில் இருப்பா. அதல பாதாளம். அந்த அதல பாதாளத்தில் இருந்து நம்ம எட்டி தான் பார்க்க முடியும். இத்தனைக்கும் கீழே கூட நம்மளுக்கு அலோடு கிடையாதாங்க. மேலே சப்த மாதாக்கள் வந்து அப்படியே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செவுரில் ஒரு அம்பாலை வச்சுருப்பாங்க. வாராகி மட்டும் நல்ல ஹைட்டு, நல்லா சரியான ஹைட்டு. அம்மா நல்லா ஹைட்டு. இப்படி பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ கையெடுத்து கும்பிட்டுவாங்க. எதுக்கு நம்மளை கிட்ட அப்ரோச் பண்ண விட மாட்டாங்க கடவுள்கிட்ட? இந்த வாராகியோட தன்மை அந்த மாதிரி. அந்த வராகியோட தன்மை. வராகி வந்து எப்படின்னா, எப்படி வராக பெருமாளோட அவதாரம். அந்த வராக பெருமாள் என்ன பண்ணார்? பூமாதேவி வந்து நரகாசுரன் வந்து பூமாதேவி இந்த பூமியை வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த நரகாசுரன் வதம் பண்ணிவிட்டு அந்த பூமியை வந்து திருப்பி வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி இந்த காஷி இருக்குது பார்த்தீங்களா, எல்லா விதமான பேய் பிசாசு இறந்து போகிற ஆத்மாக்கள் அந்த செக்ஷனெல்லாம் அவள் பார்க்குறவ. அவளை கூப்பிட்டு வீட்டில் வச்சிங்கன்னா 6 மணிக்கு விளக்கேற்றுறது, 7 மணிக்கு விளக்கேற்றுறது, அவளுக்கு போய் பால் பாயசம் வைக்கிறேன், மாதுளம் பழம் வைக்கிறேன்னா எவ்வளோ பேர் தப்பு தம்மா. வாராகி இருக்க இடத்துல சத்தியமாக சொல்கிற பேய் பிசாசு வரும். வீட்டுக்குள்ளே வாராகி செலவு கண்டிப்பாக வரும். பிரேத பிசாசுக்கு பதில் சொல்லி தான் நான் அவங்க நிஜமாக சொல்கிறேன். எந்த ஒரு இதுவும் அவள் வந்து அனுபவிக்கவே மாட்டாள். ரெண்டாவது அம்பாள் வந்து சாந்தமே கிடையாது, மகா உக்ரம். அவள் உக்ர ரூபம் தான். அவள் மகா உக்ரம்னா உக்ரம். அவளுக்கு வந்து வந்து இத்தினூறு சைஸ்லாம் வச்சு அவளுக்கு வந்து வழிபாடு கிடையாது. அவளுக்கு நிற்பா, இந்த டைட்டுக்கு நிற்பா அவள் வாராகி. நானே இங்கே என் பூஜையில் பார்த்துக்கிறேன். இங்கே எனக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிறேன் அம்மா. இங்கே கூட பெரிய வாராகி சிலை நாங்கள் பார்க்கலாம் கிடையாது, பல வீடுகளில் வாங்கி வச்சுட்டு. ஆமாம், இங்கே நாங்களே வாராகி வைக்கக்கூடாதுன்னு அம்மாவோட உத்தரவு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 7 சப்த மாதாக்கள் 7 கல் தான் வச்சுருப்போம். அந்த கல்லும் அம்மாவோட ஆவாகனம், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? இது வந்து இதெல்லாம் வந்து இல்லை அழிவின் பாதை. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து நாசமாக போனோம், உலகம் அழிவுது சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வர போயின்னு நாசனா. வாராகியை பற்றி எல்லாம் ஆக ஓகன்னு சொல்கிறாங்க. வீட்டில் வாங்கி வச்சுட்டு வழிபட்டா நம்ம செழிச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா சிலையும் எல்லா விக்கிரகமுமே எல்லா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரவே கூடாதுங்க. அதுவே மகா தப்பு. நம்ம குலதெய்வம் ஃபோட்டோ, அது நம்ம குலதெய்வம் உக்ரமாக இருந்தால் அந்த ஃபோட்டோ வெளியே தான் இருக்கணும், வீட்டு வாசலில் தான் இருக்கணும். என்ன விநாயகர் ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ, பெருமாளே லக்ஷ்மியோடு இருக்கணும். சிவன் வச்சா கூட பார்வதியோட குடும்பத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து தெய்வங்கள் வீட்டில் வைக்கணுமே. ராஜேஸ்வரி வைக்கலாம், புவனேஸ்வரி வைக்கலாம், சாந்தமான தேவதைகள்
புரியுது அவங்க இந்த மாதிரி மகாலட்சுமி மகா சரஸ்வதி இந்த மாதிரி ஏங்க ஐயப்பன் நம்ம வைக்கிறோம், ஏன் 24 ஐயப்பனை வச்சிட வேண்டியது தானே, ஏன் வைக்க மாட்டீங்க, வைக்க வேண்டியது தானே, வாராகி வைக்கிறீங்க ஐயப்பனை வைக்க வேண்டியது தானே, ஏன் உங்களை பிச்சை ஏற்றுவார் அவர், கருப்பு உங்களை பிச்சை ஏற்றுவார். அதாவது ஏதோ ஒரு நடந்துடணும், ஏதோ ஒரு பண்ணணும், எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறது, அப்புறம் எங்க இந்த முழுமை அடையும், கண்டிப்பா முழுமை அடையாது. ஏன்னா கடவுளே கடைசியில குறை சொல்றது எல்லாம் பண்ணிட்டு நீ வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு நீ சாமியை போய் குறை சொன்னா சாமி சொல்லலாம் உனக்கு அறிவு இல்லை, உனக்கு ஃபர்ஸ்ட் குலதெய்வம் என்னன்னு கேட்கும், அது குலதெய்வத்தை போய் கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறம் வந்து என்னை வந்து குத்திக்கிட்டு வைன்னு சொல்லும். ஸோ அக்கா நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, வராகி அம்மன் சிலையை வீட்டில் வைக்காதீங்க, வைக்கக்கூடாது, வழிபடுங்க, நல்லா வழிபடலாம். நீங்க தினைக்கோ கூட கோயில் போகலாம், தினைக்கு கூட அந்த அம்மாக்கு நைவேத்தியம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த அம்மாக்கு என்ன பிடிக்குமோ நீங்க பண்ணலாம். பட் ஆனால் வீட்டின்னு வரும்பொழுது அந்த தன்மை அந்த சக்தியை நம்மளால வந்து அடக்கி வைக்கிற சக்தி வீட்டுக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆன்மீகத்தில் இல்லை, ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த அம்மா மட்டும் நல்லா கும்பிடும் சாமி, வீட்டுக்காரன் அவன் பாட்டு குச்சின்னு இருப்பான், பையன் அவன் பாட்டு சுற்றின்னு இருப்பான், அதை நம்ம நல்லா சாப்பிட்டு வந்துடும், கவுச்சி கீச்சி எல்லாம் சாப்பிட்டு வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்காக எப்படி தெய்வம் மாறும்? அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பமே விரதம் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் எல்லாம் பக்தி நெறியில் இருந்தாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை நெறியில் இருந்தாங்க, தெய்வ பக்தியாக இருந்தாங்க, ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டி எல்லாமே இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்கே. நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம்லாம் சுத்தம், அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது போல இருக்குது என்ன சொல்லும் பொழுது, அப்போது ஏதோ ஒரு சக்தி, அதுவும் அது எக்ஸ்ட்ரீம் பவர் அந்த அம்மாவை கொண்டு வந்துட்டு எனக்காக நீ உட்காரு, எனக்காக நீ உட்கார், சாமி எப்படி உட்காரோம் சொல்லு, சான்ஸே கிடையாது. எங்கேருந்து வந்து நான் ஏன் உட்காரணும்னு கேட்கும், நான் எப்படி உட்கார, இப்படி வந்து காலி வந்து உட்காருவாளா? எனக்கு சில பேர் ஸ்பிரிச்சுவல குருவா இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க, ரொம்ப தப்பு அது, ரொம்ப தவறாது, ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா விஷ்ணுமாயா சாமிக்கு ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி, உனக்கு மாந்திரிகன்னு ஒன்று பண்ணி இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள காலடி பட்டாலே போதும், உன்னை பிடிச்ச எல்லா பிணியும் ஒன்று ஒழிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதாவது விஷ்ணுமாயோட சோட்டானைக்கரை பகவதி தான் இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஏன்னா அந்த அம்மாவோட ஸ்தலமே அதுக்கு தான். அதாவது எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயுமே வந்து துஷ்ட சக்தி உள்ளே வராது, அந்த அம்பாள் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆனால் இதே சோட்டானைக்கரை பகவதி நீ உள்ளே வந்தப்போ தான் ஆட்டமே கொடுக்கும் உனக்கு, அது வரைக்கும் நீ ஆடவே மாட்டே, நீ சாதாரணமாக தான் இருப்ப. அந்த அம்பிகையோட சக்தி அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு தன்னால் ஆட ஆரம்பிச்சிருவேன். அப்போது எப்பேற்பட்ட பேய் பிசாசு ஓட்டுற சக்தி பகவதிக்கு உண்டு, எப்பேற்பட்ட பில்லு சுடும் தவிடுபடி ஆக்கிடுவா. விஷ்ணு மாயை வந்து மாயை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், சோட்டானைக்கரை பகவதியோட சக்தி வேறு, விஷ்ணு மாயோட பலம் வேறு. இது கலை, அது ஆற்றல். ஓகே, இது ஆற்றல், அது 24 எங்கினே இருக்கும். அது கலை, அது பிரயோகம், அது பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் தடுக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம், இது வந்து கலை, இது வந்து அந்த ப்ரொசீஜர், இப்படி பண்ணால் இது நடக்கும், இப்படி பண்ணால் உங்கள் கண்டத்தை தடுத்துடலாம், இப்படி பண்ணால் உனக்கு செல்வம் வரும், இந்த பண்ணால் இந்த கொண்டை உங்கள் கைக்கு வரும், இதை பண்ணால் இந்த பிரச்சனை உனக்கு தீர்வாகும். இதுதான் விஷ்ணு மாயை பிரயோகம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அங்கே போனால் அது சரியாயிடும், அங்கே போனால் அது சரியாயிடும், அங்கே போனால் இது பண்ணிட்டோம் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, அம்மா நாங்கள் போயிட்டு வந்தோம்மா, அவங்க 41 நாள் பூஜை பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. சரி, 41 நாள் அவங்க பூஜை பண்ண, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் சாதாரணமாக இருக்கணுமா? எனக்கு புரியவே இல்லை. உங்கள் வயிற்று வலிக்கு நீ தானே மாத்திரை சாப்பிட்ணும், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? உன் பேர் நட்சத்திரத்துக்கு உங்கள் குடும்ப நட்சத்திரத்துக்கு அவங்க அங்கே பூஜை பண்ணிருக்கிறாங்கன்னா 41 நாள் நீ இங்கே சுத்தபத்தமாக இருக்கணும். ஓகே, உன் புருஷன் சுத்தபத்தமாக இருக்கணும், உன் குழந்தை சுத்தபத்தமாக இருக்கணும், நீ சுத்தபத்தமாக இருக்கணும். 41 நாள் நீ விரதம் விளக்கேற்றணும், வீட்டில் 40 பக்கத்தில் கோயிலில் விளக்கேற்றணும், நீ பக்தியாக இருக்கணும். உனக்காக அங்கே பூஜை பண்ணி நீ ஜாலியாக நான்வெஜ் சாப்பிட்டு நீ ஜாலியாக குடிச்சிக்கின்னு நீ ஜாலியாக சுற்றின்னு இருந்தா என்னப்பா ஆகும்? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கோயிலை குறை சொல்கிறது, சாமியை குறை சொல்கிறது. எப்படி அது? அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இது வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த நடுவில் வந்து இந்த டூப்ளிகேட் சாமியாருங்க வந்து நான் இதை பண்ணிட்டு வரலாம், இதை பண்ணிட்டு வரலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி ஏமாறுறாங்க நிறைய பேர். அது அவங்க தலையெழுத்து, கர்மா. அதுவும் அவங்க கர்மா தான், அவங்க செய்த பாவில அங்கே போய் ஏமாறுறாங்க, தப்பே கிடையாது. இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்கே அந்த மாதிரி பூஜை நடக்குது, அந்த மாதிரி யாகம் நடக்குது, இங்கே லைனில் யாருமே இல்லை பாருங்க. ஏன்னா இது தர்மத்தோட இடம். நீ உட்காந்து தர்ம தேவதை முன்னாடி உட்காந்துருக்குற, நீ உட்காந்துக்கு வந்து மூகாம்பிகை சர்வ ஜெகத் ஜனனியாவை. இங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களும் ஒரு அம்சத்தோட நிறைஞ்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி டெல்லின்னு வந்திருக்கா மகிஷாசுர மதினி. 17 வருஷம் ஒருத்தன் கையில இருந்து அவனால் நகர்த்த கூட முடியல அந்த அம்மாவை, அப்படியே இங்கே வந்துட்டான் என்கிட்ட. அந்த மாதிரி தெய்விகள் இருக்கிற இடம். ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தர்மம். இந்த இடம்லாம் ரத்தத்தெல்லாம் நனைஞ்ச இடம். இது இங்கே வர முடியல. அப்போ எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்களே, ஏன்னா அங்கங்கே உங்களை ஏமாத்துக்கு தான் அங்கே லாக்கி. அங்கே பக்தி கிடையாது, சும்மா பஜனை தான். இங்கே அப்படி கிடையாது, இங்கே பூஜை. உன்னை வந்தால் நான் ட்ரில் பண்ணி அனுப்பிச்சிருவேன். நான் இங்கே எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாமே நடந்துடும். உனக்கு 100% சக்ஸஸ் கொடுப்பேன். இங்கே நான் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இங்கே தீர்த்து அனுப்பிச்சிருவேன். நான் நீ என்ன மாதிரி செய்வேனை கூட
எப்பேற்பட்ட கில்லாடியை கூட உனக்கு சேவனை ஏன்னா பண்ணிக்கிட்டோம். அந்த இல்லை எந்த மாதிரி இருக்கட்டும் உனக்கு வந்து பீஸ் ஆக்கிடுவேன். எந்த மாதிரி பிஸ்னஸ் அப்டக்கல்ஸ், உனக்கு என்ன வேலை வாய்ப்பு, என்ன விதமான உன் வாழ்க்கையில் ஃபாரின் போடுமா, நீங்கள் வா, உனக்கு என்ன மாதிரி உன் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பூஜை நீ உட்காந்து 100% சக்ஸஸ்.